வந்து நம்ம உப்பு கட்டு செய்திருக்கோம். மேற்கொண்டு இது கூட ரசப்பதம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த உப்பு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம். கல் உப்பு கட்டு. இப்போ இந்த உப்பை எடுத்து நம்ம கறியில் ஊறுக்க போகிறோம். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கறி குடிக்காததே பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. இதை கூட நம்ம ரசப்பதங்க செய்ய சொல்ல பூரணமாக கட்டும். நம்ம நார்மலான உப்பு தான் இது. இதை நம்ம கறி குடிக்காமல் கட்டியிருக்கோம். பார்க்கலாம். இன்னும் எடுத்து ஊறுக்க போகிறோம். கொஞ்சம் எடுத்து கறியில் வச்சு போகிறோம். உப்பு கட்டு. நான் சித்தர்கள் வந்து உப்பு வந்து கறி குடிக்கக்கூடாது, கறியில் வச்சா உருக்கி மணி போல் ஆகணும்னு சொல்கிறாங்க. இது வந்து முன்னாடி நம்ம ரசப்பதங்க சேர்க்கல. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம உருக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு இதை சேர்க்கறதோட உருகி வைரம் போல் கட்டும். இந்த சாதாரணமாக சோத்துக்கு பயன்படுத்துகிற உப்பு தான், சமையல் உப்பு தான். கறியில் வந்து அப்படியே உருகி கண்ணுக்கு ஆடணும் முத்து போல். கறி குடிக்கூடாதுன்றது இது வந்து மேலாவே நம்ம ரசப்பதம் செய்யாமல் கறி குடிக்கிறோம். இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு கட்டியிருக்குன்றது பார்க்கலாம். இதில் வந்து உப்பு முத்து போல் ஆடுது பாருங்கள், உருகிடுச்சு. இந்த அளவுக்கு அப்படியே உருகி மணி போல் இருக்குது பாருங்கள். கறி வந்து இழுக்கக்கூடாது. இதற்கு அதுதான் சொல்கிறாங்க. உருகி கறியில் வந்து கண்விட்டு ஆடணுன்ட்டு. அப்படியே கறி மேலே வந்து மணி போல் இருக்குது பாருங்கள். இந்த உப்பு வந்து நம்ம மேற்கொண்டு ரசப்பதங்களுக்கு எல்லாமே சேர்க்கறது சிறப்பாக வேலை செய்யும். உருகி தண்ணியாக ஆடுது. நம்ம தங்கம் வெள்ளி ஆடுற மாதிரி பாருங்கள், உருகி நிற்குது குழம்பா. கறிக்குள்ளே ஊடுருவில் அது முத்து போல் இருக்குது பாருங்கள். நல்லா உருகி கொதிக்குது. கறி உள்ளவே கொதிக்குது பாருங்கள். கறி வந்து குடிக்கல, உருகி ஒரு நல்லாவே பாருங்கள். கறிக்குள்ளே வந்து மணி போல் இருக்குது, மெட்டல் போலவும். மற்ற உப்பு வந்து கறி குடிச்சிடும். எல்லாமே வந்து ஸ்பூனில் வச்சு உருகி காட்டிட்டு இதெல்லாம் உப்பு இல்லை. உப்பு வந்து கறி குடிக்கக்கூடாது. அதே போல் இது சோத்துக்கு புதானன்றது நம்ம பார்த்தாலே நீர் கசியும். கையில் எடுத்தாலும் இது பாருங்கள், கடவுனாலே நீர் கசியும் பாருங்கள். சுத்தமாக அந்தளவுக்கு கசிவு இருக்குது. இன்னும் வந்து பூரணத்தமாக ஆகலை. ஆனால் வந்து உருகி அப்படியே நெருப்பு மேலே இன்னமும் அது பாருங்கள், முதலையாச்சும் உருகிச்சு சுத்தமாக அப்படியே கம்மன் இருக்குது. கறியில் உருகி அப்படியே தண்ணியாக இருக்குது குழம்பா. காட்ட பாருங்கள், அது பாருங்கள் அப்படியே தண்ணியாக இருக்குது உப்பு. வந்து எல்லாமே ஸ்பூனில் வச்சு தான் உருகி கட்டுவாங்க உப்பு கட்டுன்ட்டு. கறி வந்து அப்படியே கறிக்குள்ளே விட்டு கண்விட்டு ஆடணும். மேலே பாருங்கள், கறி மேலே இது பாருங்கள், அப்படியே தனித்தனியாக இருக்குது. உப்பு அப்படியே கறி மேலே தான் அப்படியே படர்ந்துருக்கு. மேற்கொண்டு நம்ம ரசப்பதம் சொல்ல பூரணத்தமாக வந்து வைரம் போல் மாறும். முன்னாலே தண்ணியாக உருகி நிற்குது. அப்படியே ஊற்றி கடுவாக காட்டுறாங்க, முத்து போல் ஊற்றுங்க போட்டு அப்படியே இது பாருங்கள். முத்து போல் வருது பாருங்கள், உருக்குனாங்க அப்படியே வந்து ஆடுது. நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து பாஸ்கரன்.